உங்கள் எல்லாருக்குமே 2000 ரிலீஸ் ஆன கிளாடியேட்டர் மூவி பற்றி தெரிஞ்சிருக்கும். அதோட சீக்வல் கூட இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆயிருந்துச்சு, கிளாடியேட்டர் 2ன்னு. இந்த படம் பார்த்த எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் இது ரோமன் எம்பையரை பற்றின படம் அப்படின்ட்டு. பட் ஐ எம் கோனா ஷேர் சம் அபவுட் Romans. I bet you don't believe this. We all know Roman Empire played a major role in history, and we know Romans philosophy, art, architecture, engineering, law, பொலிட்டிக்கல், இந்த எல்லா விஷயத்தோட ஸ்டாண்டர்டுமே வேறு லெவலில் இருக்குன்றது நமக்கு தெரியும். தட் இஸ் நாட் ட்ரூ. தே ஆர் ஆல் காப்பி கேட்ஸ் ஆஃப் க்ரீக்ஸ் பண்ணுற சில விஷயத்த அப்படியே காப்பி கேட் பண்ணி யூஸ் பண்ணுறது தான் இந்த ரோமன்ஸோட வேலை. எக்ஸப்ட் தட் கொலோசியம். இந்த கொலோசிசம் பற்றி நான் பின்னாடி சொல்கிறேன். இந்த விஷயத்துலலாம் க்ரீக்கை ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னா, இப்போ க்ரீக்ஸ் ஃபாலோ பண்ணுற காட் வந்து ஜீஸ் அப்படின்னா, அதே காடை தான் ரோமன்ஸு ஃபாலோ பண்ணுவாங்க. பட் நேம் மட்டும் பிளானட்டோட நேம் வச்சுருப்பாங்க, ஜூபிட்டர், வீனஸ் அப்படின்ற மாதிரி. நம்ம எல்லாருக்குமே ஹெர்குலஸ்ன்ற கேரக்டர் தெரிஞ்சிருக்கும். க்ரீக்ஸில் வந்து ஹெராக்கிள்ஸ்னு ஒரு கேரக்டர் இருக்கும், அதோட காப்பி வெர்ஷன் தான் இந்த ஹெர்குலிஸ்ன்ற கேரக்டர். இப்போ நான் சொன்ன விஷயம் எல்லாமே க்ரீக்ஸ்டேருந்து ரோமன்ஸ் காப்பி கேட் பண்ண விஷயம். சில விஷயத்தில் வந்து டிஃபர் ஆனாங்க. அது என்னென்னா, க்ரீக் ஸ்பீக்ஸ் க்ரீக் பட் ரோமன்ஸ் ஸ்பீக் லட்டின், ஸ்பானிஷ், ஃப்ரெஞ்ச், இந்த மாதிரி மெனி லாங்குவேஜஸ் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் கவர்மெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா, ரோமன்ஸ் ஃபாலோ பண்ண இது வந்து ரிபப்ளிக் அப்படின்ற ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணாங்க. அதாவது கிங்ஸ் இருப்பாங்க, பட் தே ஆல்சோ ஒபீடியன்ட் பை சம் ஆஃப் தேர் கவுன்சில்ஸ். க்ரீக்ஸ் ஃபாலோ பண்ணது வந்து டெமோக்ரஸி. ஆக்சுவலாக க்ரீக்ஸ் தான் டெமோக்ரஸி அப்படின்ற ஒரு விஷயத்தையே க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. அப்புறம் க்ரீக்ஸில் தான் முக்கியமான சில ஃபிலாசபர்ஸ்லாம் இருக்காங்க. யாருன்னா சாக்ரட்டிஸ், பிளாட்டோ, அரிஸ்டாட்டில், இவங்களாம். ஆனால் ரோமன் சைடில் இவங்க அளவுக்கு ஃபேமஸாக சொல்கிற அளவுக்கு அப்படி யாரும் அங்கே கிடையாது. ஃபைட்டிங் சைடு பார்த்தீங்கன்னா கூட க்ரீக்ஸ் தான் வின் பண்ணுறாங்க. ஸ்பார்டன்ஸ் அங்கே பண்ண சாப்பிடுவோம், காலேஜில் பொண்ணையும் தூக்குவோம். பண்ணு எப்பொண்ணு அலெக்சாண்டர் த கிரேட், இவங்க எல்லாமே க்ரீக் சைடில் இருந்தவங்க தான். ரோமன் சைட்லன்னு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி மென்ஷன் பண்ண யாருமே இல்லை. ரோமன் ரிங்ஸ் கூட இந்த சைடு வரதுக்கு யோசிப்பான். க்ரீக் கேவ் அஸ் ப்ளூ பிரிண்ட் ஆஃப் வெஸ்டர்ன் தாட், ஃபிலாசபி, ஆர்ட் இதெல்லாம். பட் ரோமன் கேவ் அஸ் லா, பொலிட்டிக்கல், entertainment, engineering, etc. Without both of them, we may struggle now. அந்த விதத்தில் ரெண்டு பேரையுமே அப்ரிஷியேட் பண்ணலாம். ஓகே, இப்போ அந்த கொலோசியம் பற்றி பார்ப்போம். கொலோசியம் ஒரு 6 acres லென்த் இருக்க ஒரு கிரிக்கெட் ஸ்டேடியம். 50,000 to 80,000 பீப்புள் ஆக்குபை பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா என்ன ஷேப்பில் இருக்குமோ அதுதான் இந்த கொலோசியம். கொலோசியம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்ஷியன் ரோம்ஸ் தான் கூப்பிட்டாங்க. இப்போ இருக்கிறவங்களாம் ஃப்ளாவியன் ஆம்பிதேட்டர் அப்படின்னு தான் கூப்பிட்றாங்க. ரொம்ப சந்தோஷம். ஆக்சுவலாக அங்கே என்ன நடக்கும் அப்படின்னா, கிளாடியேட்டர் ஃபைட்ஸு, அனிமல் ஹண்டிங்கு, எக்ஸிக்யூஷன்ஸு, பொலிட்டிக்கல் ஈவெண்ட்ஸு, இந்த மாதிரி விஷயம் எல்லாமே நடக்கும். அதை பில்ட் பண்ண ஸ்டார்டிங் ஸ்டேஜில் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா, ரோமன்ஸோட கிங் இறந்துட்டாங்க அப்படின்னா அவங்கள அந்த சென்டர் ஆஃப் கொலோசியமில் வச்சு அவங்களோட ரெஸ்பெக்ட்ஸ் வந்து கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து ஒரு சோல்ஜரையும் கொல்லுவாங்க. எதுக்காக கொள்கிறாங்க அப்படின்னா, அந்த டெட்டான கிங்கு ஆஃப்டர் லைஃப் போகிறப்ப சர்வ் பண்ணுறதுக்கு ஒரு சோல்ஜர் வேணும்ல, அதுக்காக. ஆக்சுவலாக வந்து இதில் நேவல் ஃபைட்டிங்கும் பண்ணியிருப்பாங்க. இதில் எப்போ நேவல் ஃபைட்டிங் பண்ண முடியும், நடுவில் தான் வாட்டர் இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலி தே ஹேட் அ டீப் அண்டர் வாட்டர் டனல் சிஸ்டம். சப்போஸ் இப்போ நேவல் ஃபைட்டிங் பண்ண போகிறாங்க அப்படின்னா அந்த டனலை ஓப்பன் பண்ணி விடுவாங்க. ஸோ அந்த சென்டர் ஆஃப் த கொலோசியம் ஃபுல்லாமே வாட்டராக மாறிடும், அதில் ஃபைட் பண்ணுவாங்க. இந்த நேவல் ஃபைட்டிங்கை வந்து நீங்கள் கிளாடியேட்டர் 2ல் பார்க்கலாம். சரி, ஓகே, இப்போ இந்த கிளாடியேட்டர் மூவி பற்றி சில விஷயம் பார்க்கலாம். 2000 ரிலீஸ் ஆன இந்த கிளாடியேட்டர் மூவி ஃபுல்லி ஃபிக்ஷனல் தான். இதில் இருக்க சில விஷயம் மட்டும்தான் அந்த ஹிஸ்டாரிக்கல் ரோமன் சைட்லேருந்து எடுத்திருப்பாங்க. த மேஜர் ஒன் இஸ் தட் கொலோசியம். அப்புறம் அந்த ஒர்க்கிங் ஃபோனிஸ் ப்ளே பண்ண கமாடஸ் அப்படின்ற கேரக்டர், அதுவுமே கொஞ்சம் தான் ட்ரூவாக இருக்கும். மற்றபடி எப்படி எடுத்தால் பீப்புளுக்கு வந்து பிடிக்கும் அப்படின்றதுக்காண்டி எடுத்த ஒரு மூவி தான் இந்த கிளாடியேட்டர். அப்புறம் அந்த கிளாடியேட்டர் 2 அந்த ஆடியன்ஸ் பல்ஸ்காண்டி சில மூவி எடுப்பாங்களே, அப்படி எடுக்கப்பட்ட மூவி தான் இந்த கிளாடியேட்டர் மூவி. மேக்ஸிமம் இந்த மூவி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஸோ நானும் இதோட ஸ்டோரியை எக்ஸ்பிளைன் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ண போகிறதில்ல. பட் இஃப் யூ வாண்ட் டு நோ த ஃபுல் ஸ்டோரி, லீவ் அ கமெண்ட். அவன் இன்னும் திருந்தலமாமா. இந்த வீடியோ பண்ணுறதுக்காண்டி ரிசர்ச் பண்ணதில் ஒரு விஷயம் தெரிஞ்சிச்சு. நல்லா ரொம்ப ஃபேமஸான ஒரு விஷயம் இருந்துச்சு அப்படின்னா அதை அப்படியே அவங்களுக்கு ஏற்றாப்புல அடாப்ட் பண்ணிட்டு அவங்க தான் அதையே கண்டுபிடிச்சாங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப சீன் போடுற மாதிரி ஒரு கேரக்டர் தான் இந்த ரோமன்ஸு.
இன்னொன்று என்ன அப்படின்னா, மற்றவங்களோட டவுன்ஃபாலுக்கெல்லாம் ரீசன் யாராக இருப்பாங்கன்னா, யாராவது அவங்கள இன்வைட் பண்ணி வந்திருப்பாங்க, இல்லைன்னா மற்ற கண்ட்ரிலேருந்து ஏதாவது ஒரு விஷயம் நடந்திருக்கும். இது மூலயமா தான் அந்த எம்பையர் வந்து டவுன்ஃபால் ஆகும். பட் இந்த ரோமன்ஸோட எம்பையர் டவுன்ஃபாலுக்கு காரணம் என்னென்னா ரோமன்ஸ் தான். வெஞ்சன்ஸ், ஈகோ, கிரீட், இந்த விஷயந்தான் ரோமன்ஸோட டவுன்ஃபாலுக்கு மேஜரான ரோல் ப்ளே பண்ணியிருக்கோம். இந்த விஷயம்லாம் எல்லா இடத்துலையும் இருக்கிறது தான், பட் ரோமன்ஸோட பீரியடில் வந்து அதிகமாக இருந்திருக்கு. பட் எத்தனை ரோமன் கிங்ஸ் வந்தாலும் சரி, அவங்க எல்லாரும் இந்த ஒரு விஷயத்தை மட்டும் ரொம்ப யூனிட்டியாக ஃபாலோ பண்ணியிருந்தாங்க. அது என்னென்னா, இது கூட ஒரு சேயிங் மாதிரி வரும். அது என்னென்னா, கிவ் பீப்புள் பிரெட் அண்ட் சர்க்கஸ் ஸோ தட் they won't revolt against you. For only this one, I really like Romans. ரெண்டு சாப்பிட்றியாப்பா?